வாங்கப்பா நம்ம எக்ஸோடஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் இதை எடுத்தது. மார்னிங் நேற்று ஈவினிங் வந்து எக்ஸோடஸை செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்தேன் 7:30க்கு செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சிலதெல்லாம் நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. ஸோ ஆனால் மெயினாக இந்த இன்செக்டிசைட் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்ப்ரே பண்ணலைன்னா அந்த புதுசாக வர்ற தளிர் எல்லாமே அந்த இன்செக்ட்ஸ் சாப்பிட்டு போயிடும். ஸோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஷெட்யூலில் கரெக்டாக இருக்கணும்ப்பா. ஸோ ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி மார்னிங் பார்க்கும்போது அந்த செடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக அந்த இலையில ஒரு ஷைன் தெரியுது. ஸோ இந்த ஆல்ரெடி செடி வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ஷைன் தெரியுது. ஸோ இது எதனால் அப்படின்னா எக்ஸோடஸில் ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லீஃப் எல்லாம் ஒரு ஷைன் கிடைக்கிது. ஈவன் இந்த மல்லிகைப்பூ கூட கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டேன். நிறைய பூச்சி வந்து அந்த இலையெல்லாம் லைட்டாக சுருட்டிடுச்சு. ஸோ ரோஸு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மல்லிகைப்பூக்கு கொடுக்கல. ஸோ அதனால் அது கொஞ்சம் அந்த லீஃப் எல்லாம் இது பண்ணியிருக்கு. ஸோ நேற்று ஈவினிங்கும் மல்லிகைப்பூக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணலைன்னா அந்த மொட்டெல்லாம் அந்த பூச்சி சாப்பிட்ரும். த்ரிப்ஸ் எல்லாம் அந்த மொட்டை சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மொட்டு கருகுது, இலை கருகுது. மெயினாக அந்த பூச்சி தான் அது வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ரும். ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தளிர் இந்த புதுசாக வரதை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இன்செக்டிசைட் நம்மளோட இதில் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும்ப்பா. ஸோ அதனால் ரெகுலராக ஒவ்வொரு சண்டே இன்செக்டிசைடோட டைம் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு பன்னீர் ரோஸு போன வாரம் பொட்டாஷ் கொடுத்தோம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் ஸ்ப்ரே பண்ணணும்னு. பட் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பார்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வாரம் பார்க்கலாம். எதுவுமே எஃபெக்ட் தெரியலன்னா ரீபார்ட் பண்ணிட வேண்டியதான் செடியை. செடி நல்லா தழுக்குது, இன்னும் மொட்டு விட காணும். ஸோ நம்ம பார்க்கலாம் எக்ஸோடஸை எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. நேற்று ஈவினிங் நான் இதை எடுத்தேன் ஒரு 6 மணி போல். ஏன்னா மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. இதை மிக்ஸ் பண்ணும்போது கூட சின்ன தூறல் இருந்தது. நான் வந்து அதை பார்த்து ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ எக்ஸோடஸ் வந்து ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடாக இது வந்து ரொம்ப சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ இதில் என்ன கலந்துருக்காங்கன்னா இது ஒரு டானிக்கு கூட. இது ஒரு வெஸ்பா 80. இதை ஏன் நம்ம கலக்கிறோன்னு இந்த மாதிரி மழை நேரத்தில்னா இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நான், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இது மெயினாக யூஸ் ஆகும். இது வந்து நம்ம எந்த ஃபெர்டிலைசர்ஸோ எது கொடுத்தாலும் இது ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக ஒரு மெஷர் வச்சு தான் நம்ம பண்ணணும். அப் அண்ட் டவுன் ஆகிடக்கூடாது. நான் இதை மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸோடஸை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து 8 லிட்டர் வாட்டர்ப்பா. 8 லிட்டருக்கு 8 ml நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி அவங்க வந்து சொல்கிறது வந்து 1.5ங்கிறாங்க. நமக்கு 1 லிட்டருக்கு. நான் எல்லாத்துக்குமே 1 லிட்டர் தான், கூட வேண்டியதில்லை. அப் அண்ட் டவுன் ஆகாமல் கரெக்டாக 1 லிட்டர் நம்ம ரெகுலராக பண்ணுறோம். அதனால் அதுக்கு எஃபெக்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு 8 ml நான் வந்து எக்ஸோடஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ 8 ml எக்ஸோடஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 4 ml தான் நம்ம வந்து வெஸ்பா 80 எடுக்கணும். இன்னும் கூட குறைச்சி எடுக்கலாம். 2 ml எடுத்தாலும் போதும். இது ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் மைல்டாக. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து செடியில் ஒட்டிக்கிறோம். இப்போ நீங்கள் மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மழை ஒரு 1/2 hour விட்டுச்சுன்னா கூட நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 1/2 hour கழிச்சு தான் மழை வருது அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டர் ப்ளஸ் ஸ்டிக்கர். உங்களுக்கு செடியில் ஃபுல்லாக மேல் பரப்பில் இது ஒட்டிக்கிட்டு செடி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா மழை காலத்தில் நீங்கள் வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நிறையா வந்து விவசாயிகள் எல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோ மருந்து வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு ரோஸு லாஸ்டிங் பீஸுங்கிறது. இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இன்னொன்று இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூவெல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸோடஸ்னால் எந்த பிரச்சனையும் வராது. சில ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது மேலே பேச்சஸ் விழுந்துடும் உங்களுக்கு. பட் ஆனால் இதுக்கெல்லாம் பேச்சஸ் விழுகாது. உங்களுக்கு பூ இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் நார்மலாகவே இந்த பூவை கட் பண்ணுறேன். ரொம்ப மலர்ந்துருச்சுங்கிறதுனால கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு ஃபுல்லாகவே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்றேன்.
இப்போ அந்த இலைக்கு அடியில் இலைக்கு மேலே எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கிறோம். இல்லைன்னா மழை வந்துருச்சுன்னா இவ்வளோ இது அடித்தது இவ்வளோ இது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டர் இல்லைன்னா ஸ்டிக்கர் நிறையா கம்பெனிஸில் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறலாம். ஸோ நேற்று நான் ஈவினிங் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ மழை வருதுன்னு விடக்கூடாது. மழை ஒரு கேப்பில் எப்போயாச்சும் நிற்கும்போது நம்ம இன்செக்டிசைட் மெயினாக ஸ்ப்ரே பண்ணிடணும்ப்பா. இல்லைன்னா அந்த தளிரை ஃபுல்லாக அந்த பூச்சி சாப்பிட்ரும். ஸோ இந்த எக்ஸோடஸில் என்ன கலந்துருக்காங்கன்னா, இந்த டீ லீவ்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு டீ சாப்பலினுங்கிற ஒரு இதை எடுத்திருக்காங்க. அது ஒரு 5% இருக்குது. சீவீடு ஒரு 8% இருக்குது. அப்புறம் மிச்சம் ஒரு 87% வந்து அக்வஸ் மீடியானா, அதாவது மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி, அந்த மீடியாவில் இருக்கிற தண்ணி அதுதான் பேஸு. அதை வச்சு இதை ரெண்டையும் கலந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சீக்ரெட் மெட்டீரியல் அவங்க சொல்ல மாட்டாங்க அது என்ன கலந்துருக்காங்கன்னு. அது அவங்களோட இது ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது உங்களுக்கு எக்ஸோடஸு. ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸோடஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மொட்டு பாருங்கள், சின்ன சின்ன மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மொட்டெல்லாம் நம்ம காப்பாற்றணும்னா கண்டிப்பாக இன்செக்டிசைட் யூஸ் பண்ணலாம். சூப்பர் சொனாட்டா மாதிரி எக்ஸோடஸும் ஒரு டானிக் தான், டானிக் பேஸ்டு இன்செக்டிசைட். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ளவரிங் ஸ்டேஜ்லேயும் யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ளவர்ஸ் எதுவுமே ஆகாது. சில நம்ம இமிடாக்ளோபிட், கான்ஃபிடட் அது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பூ மேலே பட்டுச்சுன்னா பேச்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இதில் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஈவினிங் வந்து நான் இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். செடி பாருங்கள், ஈவினிங் முடிச்சுட்டு இதை காட்டுறேன். நல்லா ஒட்டிக்கிடுச்சு. உங்களுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா. ஈவன் நீங்கள் எதுவுமே அதாவது எக்ஸோடஸ் மட்டும் இல்லை, ஃபெர்டிலைசர்ஸ் கூட இந்த மாதிரி SV80 யூஸ் பண்ணலாம். ஃபங்கிசைடுக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதை ஒன்று ஸ்ப்ரே கொடுக்குறீங்களோ, ஃபோலியர் ஸ்ப்ரே எது கொடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோசேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக 0.25 to 0.5. அதுவும் இந்த மழை நேரத்துலலாம் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் வராது. இதே இது நல்லா அக்னி நட்சத்திரம், வெயில் இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அப்போ தேவையும் கிடையாது. உங்களுக்கு அப்போ யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த மாதிரி மழை நேரத்துலலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் எதுவும் வராது. இதை பாருங்கள், இலையெல்லாம் கொஞ்சம் சுருட்டி இருக்குது. உங்களுக்கு நல்லா இருந்த இலையெல்லாம் இப்போ கொஞ்சம் நாள் அதுக்குள்ளே நிறைய அந்த த்ரிப்ஸு, மைட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ இந்த தளிராது நான் காப்பாற்றணும், இல்லைன்னா அதெல்லாம் சுருட்டிடும். ஸோ இன்செக்டிசைட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும். ஸோ நேற்று ஈவினிங் நான் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ நம்ம நாளைக்கு வந்து கால்சியம் நைட்ரேட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி கொடுக்கணும், ஆக்சுவலி கால்சியம் நைட்ரேட்டெல்லாம் டெம்ப்ரேச்சர் குறையும் போது தான் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் தரையில் வளர்ந்த செடியை பற்றி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நேற்றே சொல்கிறேன்னு சொல்லலை, நாளைக்கு அதை பற்றியும் சேர்த்து சொல்லிடுறேன். பாருங்கள், அது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்ப்ரேயரை நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது இஷ்யூஸ் கிடையாது. இந்த மல்லிகைப்பூக்கும் நேற்று நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி எது மருந்து நம்ம யூஸ் பண்ணாலும் ஸ்ப்ரேயை கம்ப்ளீட்டாக நம்ம கழுவிடணும்ப்பா ஃபுல்லாக. இல்லைன்னா அப்புறம் ஸ்ப்ரேயர் வீணாக போயிடும். அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ நல்லா இப்போ மொட்டு விடுது. மொட்டு விடும்போது அந்த பூச்சி சாப்பிடாம நம்ம பார்த்துக்கிறணும். ஸோ நீம் ஆயில் யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் பண்ணிங்கன்னா அளவு கூடிருச்சுன்னா அந்த பூவெல்லாம் கருகிரும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி மருந்து நல்லதாக குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஒரு செம்பருத்தி செடி. இதுக்கும் நான் நேற்று ஸ்ப்ரே பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி எப்படி அந்த இலையெல்லாம் சுருட்டி இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றி ஸ்ப்ரேயரை ஈவினிங் கழுவி எடுத்து வச்சிட்டேன்ப்பா. அந்த இதை நாசில் கொண்டு நீட்டாக கழுவி எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் இஷ்யூஸ் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.